வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜிகர்தண்டா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் கொரிய மொழி படமான டர்ட்டி கார்னிவலை காப்பி அடித்து தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா ஒரு செய்தி அடிபட்டுச்சு. டர்ட்டி கார்னிவலோடைய கதை என்னென்னா, ஹீரோ ஒரு மாஃபியா கேங்கில் அடியாளாக இருப்பான். அவனுக்கு ஒரு பாலிய நண்பன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பான் சினிமாவில். அவன் ஸ்கார்ஃபேஸ் மாதிரி, காட்ஃபாதர் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்க போகிறேன், அதனால் கேங்ஸ்டர்களை பற்றின ரகசியங்களையும் உண்மைகளும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட உதவி கேட்பான். ஹீரோவும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லுவான், அவன் லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் சொல்லுவான். அவன் லைஃப்பில் வெளியே சொல்லவே கூடாது அப்படின்னு வச்சுருந்த ஒரு கொலை குற்றத்தை பற்றி மறைச்சி வச்சுருந்த ஒரு விஷயத்தை குடிபோதையில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பான். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு இதை படமாக எடுக்கும்போது அவன் மறைச்சி வச்சுருந்த அந்த கொலை கேஸை பற்றி படமாக எடுத்துருவான். அந்த கொலை பற்றின உண்மை அந்த படத்தில் வெளியே வந்ததுனால ஹீரோவுக்கு பிரச்சனை உருவாயிடும். இந்த பிரச்சனை காரணமாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஹீரோவுக்குமே ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி உருவாயிடும். அதனால் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹீரோவே போட்டு தள்ள முயற்சி பண்ணிவிடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இப்போது ஜிகர்தண்டா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஹீரோ. இந்த ஹீரோவுக்கு ஒரு தயாரிப்பாளரை சந்தித்து வாய்ப்பு கேட்கும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கெல்லாம் அடிதடி, கொலை, ரவுடிசம் படங்க தான் ஓடுது, அதனால் நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம், அதாவது காட்ஃபாதர் மாதிரி, பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி படங்களை ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிடியெல்லாம் கொடுப்பாரு. அதுக்காக ஹீரோ ஒரு உண்மையான ஒரு ரவுடி கதையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கிற ஒரு பிரபலமான ரவுடியுடைய லைஃப்பை எடுக்கிறதுக்காக மதுரைக்கு புறப்பட்டு போகிறாரு. அங்கே இருந்து அவனுக்கே தெரியாமல் அவனை பற்றின நிறைய குறிப்புகள் எடுத்துக்கிறாரு. அவன் திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு கொலையை பற்றி இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கொலையை பற்றின விஷயம் ஹீரோவுக்கு தெரியும் போதே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயமும் ரவுடிக்கு தெரிஞ்சு போகுது. அதனால் ஹீரோவை ரவுடி தூக்கிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். அந்த படத்தில் ரவுடி கேரக்டரை ஹீரோவை காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டரை ஹீரோவை காமிச்சிருக்காங்க. என்ன தான் அசிஸ்டன்ட் டைரக்டரை இவங்க ஹீரோன்னு காமிச்சா கூட கதையை அங்கேருந்து உருவுனதுனால இந்த ரவுடி கேரக்டர் ஹீரோ கேரக்டர் மிஞ்சி நிற்கிறத தவிர்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டர்ட்டி கார்னிவலுடைய சாயல் முழுக்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக செகண்ட் ஹாஃபை முழுக்க மாற்றிட்டதுனாலையும் கதை ஒரு இலக்கு இல்லாமல் எங்கெங்கேயோ போய் திருப்தி இல்லாமல் ஒரு முடிவோடு முடிச்சிடுறாங்க படத்தை. இந்த படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜுக்கு இது 2வது படம். பிஸாவுக்கு அடுத்து இந்த படம் வர்றதுனால பிஸாவை மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பார்த்தோம். அதுவும் கேங்ஸ்டர் படம் மாதிரி பெருசாக விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா கேங்ஸ்டர் படம்னு ஆரம்பித்து கதை எங்கெங்கேயோ போகுது. சும்மா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் படம் ஓடுது. படம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் கூட சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணம். இன்னொன்று, படத்தில் நிறையா வயலன்ஸ் சீன் இருக்குது, அதெல்லாம் நீக்கினா தான் படத்துக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் தர முடியும், இல்லாட்டி யூஏ தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் சொன்னதை இவர் கேட்கவே இல்லை. அப்புறம் ஒரு படைப்பாளிக்கு என்ன மரியாதை இருக்குது, நான் வச்ச சீனை நீங்கள் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமே நிறையா பிரச்சனை வந்துடுச்சு. இவருக்கு சாதகமாக இந்த சோஷியல் நெட்வொர்க்லலாம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லலாம் ஒரு படைப்பாளியோடைய சுதந்திரத்திலலாம் கை வைக்கக்கூடாது தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய ஆதரவெல்லாம் கூட நிறையா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் தெரிஞ்சு இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, தெரியாமல் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இவர் சொந்தமாக ஒரு கதையை எழுதி, அதுவும் நம்மளை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு கதையை எழுதி படமாக்கி அதை எங்கேயாவது கட் பண்ண சொன்னாங்கன்னா இது படைப்பாளி உரிமை அப்படின்னு சொல்லி போராடலாம். பாவம் யார் பத்த பிள்ளையோ கொரியாவில் எழுதி வச்ச கதையை நம்ம மிஸ்கின், கமலஹாசன் மாதிரி கலவன்ட்டு வந்துட்டு அந்த படத்தை வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடினா அதை வந்து படைப்பாளி சுதந்திரம்னு சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்குது? கலவன்ட்டு வந்து படம் எடுக்கிறவங்கலாம் படைப்பாளிகள்னு சொன்னால் அப்புறம் கஷ்டப்பட்டு சொந்தமாக கதை எழுதி படம் எடுக்கிறவங்களாம் என்னென்னு சொல்கிறது? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தான் ஹாலிவுட்டில் ஒரு முறை வச்சுருக்காங்க. அதாவது ஹாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தோடைய நோக்கம் லாபம். இந்த லாப நஷ்டத்தை தீர்மானிக்கிறது முதலீடு போடக்கூடிய தயாரிப்பாளர் தான் முழுக்க இதுக்கு பொறுப்பு. அதனால் ஒரு படம் தயாரிக்கும் போதே இயக்குனர் எதை நினைக்கிறாரோ அதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் தேட்டரில் எந்தெந்த காட்சிகள் ஓடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமை தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் உண்டு. தயாரிப்பாளர் தீர்மானிக்கிற காட்சிகள் மட்டும்தான் தேட்டரில் ஓடும். அதுக்கு தேட்ரிக்கல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் கட்டு அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் சொல்லுவாங்க. அதே போல்
டைரக்டர் தன்னுடைய படைப்பில் என்னென்ன காட்சிகள்லாம் உள்ளே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரோ அதையெல்லாம் சேர்த்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதை டைரக்டர்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஹாலிவுட்டில் நிறைய படங்களை சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் உலக புகழ்பெற்ற இயக்குனரான பீட்டர் ஜாக்சனுடைய லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் தேட்ரிக்கல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் 4 மணி நேரம் ஓடிச்சு. இப்போ அதோடைய அல்ட்ரா வெர்ஷன் வரப்போது, அது டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அது 6 மணி நேரம் ஓடுமா. அந்த மாதிரி முறை இங்கேயும் வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுண்டமணி அண்ணன் சொன்ன மாதிரி கோழி குருடாக இருந்தானே குழம்பு ருசியாக இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் 1008 குறைகள் இருந்தாலும் நாங்கள் பார்த்த காட்சியில் பொதுவான ரசிகர்கள்லாம் இந்த படத்தை ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க. படத்தில் வர காமெடிலாம் ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க. பிட்சா படத்தை பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போடு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். டர்ட்டி கார்னிவல் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டுறாதீங்க. உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சம். எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு சாதாரண படமாக போய் பார்க்க போனீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாக இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.